தீபாவளிக்கு பலகாரம்லாம் சுடணும்லக்கா. எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருமா? போன வருஷம் எல்லாரும் சேர்ந்து செய்யாம ஆளுக்கு ஒண்ணா எடுத்து செஞ்சோம். இந்த வருஷம் மொத்தமா சேர்ந்து செஞ்சிருவோம். அப்படியா? நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இந்த தடவை யாரு கூடயும் சேரண்டா. என் தங்கச்சி ஏதோ 2-3 சுடியேன்னா அவ செய்யாதது 2-3 நான் செஞ்சுக்கலாம் நினைச்சேன். இந்த முள்ளு முறுக்கு கொக்குஸ் முறுக்கெல்லாம் நான் செஞ்சுக்கிடலாம் நினைச்சேன். ஏக்கா என்னக்கா எங்களெல்லாம் விட்டுட்டு உங்க தங்கச்சி கூட சேர்ந்துக்கிட்டியே? அப்படி இல்ல லட்சுமியா, ஒன்னால ஒரு பிரச்சனையும் வராது. இந்த சின்ன பொண்ணு ஒரு வேலையும் செய்ய மாட்டா பாத்துக்க. அவ பாட்டுக்கு வந்திருந்து கதை அழுந்துட்டு இருப்பா. மாதிரி வசந்தி சொல்லையே செய்யணும். அள்ளிட்டு போறதுக்கு தான் முத குறியார்பால தவிர ஒழுங்கா ரூபாயும் தர மாட்டா. திருச்சி ஆளு கொஞ்சமா ரூபா போட்டு தானே செய்யணும். மாதிரி பலகாரத்துக்குலாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவட்ட ரூபாயே சரியா வாங்க முடியாம போயிட்டு, சரி திங்கிறதுக்கு போட்டு நம்ம என்னன்னு கேட்டு எடுக்கணும். அவளால தரணும் அதெல்லாம். ஏக்கா அது கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் சேர்ந்து செஞ்சு அதை சாப்பிட்டு இதுக்குள்ள என்ன சந்தோஷமா இருக்குங்க. நம்ம செய்வாங்க அவட்ட முதல்ல ரூபாயை வாங்கிடுவோம் பேசி. அப்போ ஒண்ணு பண்ணு லட்சுமியா, இந்த தடவை நீ பொறுப்பெடுத்துக்க. நாமளாம் எதுலயும் தலையிடல. என்னக்கா இப்படி சொல்றிய? உங்களுக்காக இவ்வளவு கொஞ்சம் பயப்படுவாள்வ, எனக்கே சுத்தமா பயப்பட மாட்டேங்காள்வ. அது சின்ன பொண்ணை நீ தூக்கி பந்தாடிடுவா. உங்களுக்கு தெரியதானே செய்யும். வசந்தியில இன்னொரு ஆளா கூட மதிக்க மாட்டா. மாறி என்னத்துக்குமா இதெல்லாம் போட்டு பண்ணணும்? அவளை ஏதாவது கேட்டா பாத்துக்கிடலாம். ராணியக்கா 100 ஐஸ் இன்னும் வந்துட்டா வர வசந்தி. வா வசந்தி. என்ன லட்சுமி அக்கா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன பாடு பேச வந்தீங்களோ? இல்லம்மா சும்மா தான் வந்தேன். சும்மா தான் நீங்க வர மாட்டீல. ஏதாவது சொல்லதுக்கு தானே வருவீங்க. உங்களுக்கு 1008 வேலை கிடக்கும் வீட்ல. மாடு மேய்க்கணும், மாட்டுக்கு புல்ல இருக்கணும், வைக்கணும் டடப்பி. இந்த பக்கமே வர மாட்டீங்க. இன்னைக்கு என்ன புதுசா இருக்குவே? வசந்தி என்னை பார்க்கப்போ வரப்படாதோ. இத்தனை கேள்வி கேட்டா அவ என்னத்துக்கோ வந்துட்டு போறா. உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுமா. எங்க ஒரு பல்லாரி தாங்களா? ஒரு பல்லாரி போதுமா? போறங்க ஆம்லேட் போடுறதுக்கு தான். இன்ன வாரி 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 வசந்தி. தீபாவளிக்கு துணி எடுத்தாச்சா? இல்லக்க, நம்ம தான் இந்த வண்டியில வரும்ல, அதுல எடுத்துக்கிடலாம். இன்னைக்கு நாளைக்கு உள்ள வந்துரும்ல. ஆமா, அதுல தான் எடுக்கலாம்னு இருக்கறியோ? இது என்னக்க கேள்வி? எல்லா வருஷமும் நம்ம அதுல தானே எடுப்போம். பிள்ளைகளுக்கு மட்டும் போய் எடுத்துக்கிடலாம். என்னது? ஏக்க துணி எடுக்கிறதுக்கு அந்த அண்ணன் இன்னைக்கோ நாளைக்குள்ள வந்துருவாவல்ல. நீங்க எதுவும் கேட்டியலா? ஆமா வசந்தி, சொல்ல மறந்துட்டேன் மத்துக்க. நேத்து தான் கேட்டேன். அப்படியாக்க என்ன சொன்னவ? இன்னைக்கு சாயந்தரம் வருவாவ. என் தங்கச்சி கிடந்து கேட்டே இருந்தால. போன வருஷம் அவளுக்கு எடுத்து கொடுத்தோம்ல, நல்லா இருந்துச்சு மத்துக்க. நல்ல குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு பாத்தியா? அதனால அவளும் எடுத்து கேட்டிருக்கா. அவளுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எடுக்கணும். ஏக்க வண்டி வந்தோடனே என்னையும் கூப்பிடுங்கக்கா, வந்துருவேன். சரி லட்சுமியா, போன வருஷம் மாதிரி வர முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அப்படியே வர முடியாட்டாலும் எங்க அக்கா எடுத்து வைப்பாவ. எந்தக்கா? ராணி அக்கால தான் சொல்லியே. எப்பா ராணிக்கா ராணிக்கான்னு சொல்லி எக்கான்னு நானும் வேறதே எக்கா இருக்காவளோ நினைச்சிட்டேன். ராணி அக்கா 10 அக்காக்கு சமம் எனக்கு. வேற எந்த அக்கா வேணும்? வேற அக்கால் இல்ல நொக்கால் இல்ல. ஏக்கா என்ன 3 பல்லாரி? விடி வசந்தி வச்சுக்க. ஒண்ணுன்னு என்னத்த தரதுக்கு? எனக்கு அப்படியெல்லாம் கொடுக்க வராதம்மா. கொடுத்தா நிறைய கொடுக்கணும். நாளைக்கு காலையில தரேனக்கா. இதெல்லாம் ஒரு விஷயமா? தரணும்லாம் இல்ல, வச்சுக்க. சரிக்கா. ஆமா, உங்ககிட்ட கேட்கன்னு நினைச்சேங்க. தீபாவளிக்கு பலகாரம்லாம் சொல்லணும்ல. எப்படி என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? நீ கேட்டுட்டியா? உன் ஐடியா முதல்ல சொல்லு. என் ஐடியா என்னதுக்க? எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருமா? வசந்தி கொஞ்சம் அதுல இரு. என்னக்கா? இங்க இரு. சேர்ந்து செய்யறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ கரெக்டா ரூபாயை தரணும். அதெல்லாம் தந்துருவேங்க. எடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்த ஞாபகம் இருக்குவா? 500 ரூபாய் தர வேண்டிய இடத்துல 100 ரூபாய் தந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டா. ஐயோ, இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்காவல. அப்படியாக்கா? ரூபா தரலையோ? ஐயா, நான் மறந்தே போயிட்டேங்க. மறப்பா. நீங்களாவது ஒரு வார்த்தை என்று சொல்லி இருக்கலாம்ல. மறந்துட்டேன். உண்மைக்குதான். நாளைக்கே கொண்டு வரேன். ஏது அந்த பழைய ரூபாயா? ஆமா, நீ தராண்டாமா தாயே. இந்த வட்டிக்கு வாங்கின ரூபாயை மட்டும் கரெக்டா தந்துரு. அதுவே உனக்கு புண்ணியமா போவோமா? இந்த 400 ரூபாய் நானே உனக்காண்டி செலவழிச்சதா நினைச்சுக்கிடு. சரிக்கா, என்ன ஒரு பரந்த மனசு. சாப்பிட்டு இதுக்கெல்லாம் கணக்கு கேட்கறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காது. வேற என்ன பண்ண? சேர்ந்து செஞ்சு அது ஒரு பிரச்சனை. ஏங்க எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லுவோம், ஆளுக்கு ஒண்ணு. நீங்க முதல்ல அளவு இருங்க. எனக்கு கழுத்து ஒளிவு இப்படி பாத்துட்டு இருக்க. இப்ப சரியா? இப்ப பேசுங்க. யார் யார் என்னென்ன சொல்ல போறீங்க? இது சேர்ந்து தானே செய்ய போறோம். ஐயா ஆமா பத்தியலா. சரி, என்னென்ன செய்யலாம் சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யலாம் நீ சொல்லு. ஏக்கா ஏங்க என்னையே கோத்து விடுதிய? நீங்களே ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களா. லட்டு செய்வோமா? லட்டா வேண்டாம், பூந்தி செய்வோம். எடி பூந்தி உருட்டுனா லட்டாயிர போகுது. நீ பாத்தியா? நீ தான் எல்லாம் மாத்திட்டப்ப. அதுக்கு தான் அவன் முதல்ல கேட்டது. ஆமாக்கா தெரியும். அதனால பூந்தினா அப்படி போட்டு எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும் பத்தியலா. லட்டு கொஞ்சம் எடுபடாது. சரி, அப்ப பூந்தியா செஞ்சிடலாம். வேற மைசூர் பாக் செய்வோமா? அது ஈஸி தான் மத்துக்க. மாறி ஏக்கா அதிரசம். எல்லாம் இனிப்பாயே சொல்லுதீங்களா? வேற முறுக்கு ஐட்டம் ஏதாவது சொல்லுங்க. முறுக்கு என்னது? சுத்து முறுக்கு, முள்ளு முறுக்கு, வேற ஓமப்படி எதுவும் செய்யுமா? செய்வோம், அது ஈஸி தான். வேற இன்னும் ஒண்ணே குலாப் ஜாம் செய்யுமாக்கா? ஆட்டு. சரி, அப்ப மொத்தம் எத்தனை ஐட்டம்? இந்த முள்ளு முறுக்கு, சுத்து முறுக்கு, மாதிரி ஓமப்படி,
அதிரசம் முறுக்கு எல்லாத்துக்கும் வேணும்ல? ஆமா ஆமா. நான் நாளை காலையிலேயே மாட்டுவலிக்கலாம் புள்ள எடுத்து போட்டு சீக்கிரம் வந்துறீங்க. மாடம் ஏச்சோட அந்த வீட்ல கெட்டி போட்டு அந்த புள்ள சட்டை அடக்கும் மாதிரி வந்துறேன். நாளைக்கு எல்லாமே சேர்ந்து இருந்து முடிச்சிருவோம். சரிம்மா. சரி போயிட்டா. இத பத்தி பேசணும் வந்தியோ? ஆமா சரி சும்மா தான் இருந்தேனா கேட்டுட்டு போன்னு வந்தேன். வண்டி வந்தோடனே கூப்பிட்டீங்க. ஆட்டுக்கே கூப்பிடுங்க. கொஞ்சம் படுப்போம். சாப்பிடுங்க. ஏடி சந்தியா, நான் நூடுல்ஸ் கிண்ட போறேன். உனக்கு வேணுமா? நூடுல்ஸா? ஏடி நூடுல்ஸ் கிண்ட போறீங்க மாதிரி வேணுமான்னு கேட்டா நான் என்னைக்கு சாப்பிடாம இருந்திருக்கேன். எனக்கு சேர்த்து கிண்டடி. ஆமா மேடம் சும்மா இருந்து போன் நோண்டிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சேர்த்து கிண்டி தருவோம்ல. நூடுல்ஸ் வேணா கேரட் பீன்ஸ் எல்லாம் வெட்டிதா. நல்ல வேலை வாங்கன்னு வந்து சொல்லியா. கேரட் பீன்ஸ்ல வந்து போட நம்பி நல்லாவே இருக்காது. சும்மா முட்டை நாலு அடிச்சு ஊத்து. எக் நூடுல்ஸ் கள்ளி எப்படி வேலை பார்க்கண்டான்னு தான் முடிவு பண்ணிட்டு இருக்கா. சரி செஞ்சு எடுத்துட்டு வரேன். நாளைக்கு என்ன ஏதாவது செய்யணும் நீ தான் செய்யணும் பாத்துக்க. சரிம்மா செய்யி. சும்மா இருக்கவளே வந்து நோண்டிட்டு இருப்பா. இப்ப இவ வந்து கேட்காம இருந்தா எனக்கு தெரிய தெரியும். வந்து கேட்ட ஆசை காமிச்சிட்டு மாதிரி கோவப்படுத்திட்டு இருப்பா. ஆமா இல்லன்னா மாதிரி நான் திங்கும் போது வந்து பங்கு கேட்டுட்டு இருப்பா. யாரு கொடுத்துட்டு இருக்குதுக்கு அதான் முதல்ல வந்து கேட்டேன். வேற என்னக்கா சொன்னவ? வேற என்ன சொல்வா? 5 பேருக்கா பிரிச்சு நம்ம ரூபா கொடுப்போம். நீங்க எல்லாம் கணக்கு போடுங்கன்னு சொன்னா. அப்படியா? சரி சரி ரூபா எல்லாம் நீ தந்தாவனா சரிதான். நம்ம கரெக்டா கொடுத்துருவோம். ஆமா அதான் சொன்னேன். நீ முதல்ல தா அதுக்கப்புறம் பாப்போன்னு சொன்னேன். அப்படிதான் பேசன் பத்துடுங்கக்கா. இவன் பிறந்த நாளைக்கு வந்து என்னென்ன அட்டூழியம் பண்ணாவ பத்தியல? ஆமா எனக்கு முதல்ல தெரியவே செய்யாதுடி. நான் பின்னாடி கிடந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு என் மொபைல் சொன்னா பத்துக்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. நான் என் பாட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு. நீ அக்கா என்ன ஒண்ணும் கேட்கலையே நினைச்சியோ? இல்ல எனக்கு தெரியும்ல. உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைச்சேன். ஆமா இப்படி இந்த சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவையா அவளுக்கு? ஒரு பெரிய பகாரனை இப்படியே வரவிடாம ஆக்குவ. மீதி கிடந்து அவ்வளவு நம்மளுக்கு தான் அள்ளிட்டு போகலான்ட்டு பேசாம அவரை வர சொல்லி இருக்க வேண்டியதுனே. அதான் பாருங்க. இப்ப இது எதுக்குக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு பலகாரம் சுடணும்ல காலையில. அதான் இப்பமே கல்லு மண்ணெல்லாம் எடுத்து புடைச்சு வச்சுட்டோன்னு வையேன். செய்யறதுக்கு ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன். ஒத்தையில கடந்து பண்ணிட்டு கிடக்குறீங்களாக்க. இந்த பையன் வேற என் கிட்டேயே ஒட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் அரிசியை வாங்கி புடைக்க ஆரம்பிச்சா இவன் வந்து எல்லாம் அள்ளி கீழே போட்டுருவா. அதான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன். நீ ஒண்ணும் செய்யண்டாமா நான் பாத்துக்கிறேன். என்ன சத்தம்? ஏன் வண்டி வருது? ஆமாக்க வாங்க போய் பாப்போம். என்ன போகுமா? இதெல்லாம் அரிசியெல்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டு வாரேன். சரிக்க வாங்க. ஐ வண்டி வந்துட்டு. என்ன நிப்பாட்டுங்க? ஏமா அறிவு இருக்குவா? வண்டியை கொண்டு விட்டுட்டு இருக்கேன். முன்னாடி வந்து உளியா? கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நில்லு. திருப்பி உடியே. என்ன எங்க ஊருக்கு வந்து என்னைய ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உங்க ஊர்ல இப்படிதான் வண்டி வரும்போது முன்னாடி சாடுவீங்களோ? வண்டிக்கு முன்னாடி வந்து உள்ளாதுங்கன்னு சொல்லி அதுக்கு ஊரை இழுக்காவ. என்ன இந்த ஊர்ல வியாபாரமே நடக்கூடாம ஆக்கிடுவாமா? ரொம்ப என்னையில யாசி வேலையில வச்சுக்க கூடாது யாரும். ஏ பாசந்தி ஏமா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கா? பரவாயில்ல வெல்டலாம். ஏக்கா சியால வண்டி வந்துட்டுன்னு வண்டி நிக்கும் போதாக்க முன்னாடி வந்தேன். அதுக்கு நீ எப்படி சொல்லியா இருப்பாங்களா? கொஞ்சம் உங்க வீட்டு வாசல்ல நிக்க வேண்டியதுனே. அவர்தான் இங்க வாராருல. ஏக்கா அவர் வண்டியை நிப்பாட்டின பிறகு வந்தேன். வண்டி யார் நிப்பாட்டினா? சாவி எடுத்து ஆஃப் பண்ணாதான் நிப்பாட்டினது. தெரியாம ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாலும் உங்க மேல எல்லாம் இடிக்கும். அதுக்குன்னு தானே சொன்னேன். வர வீட்டுல இப்படி சண்டை போடாத. பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. என்ன நினைப்பாவ எல்லாரும்? அதுவும் தன்னை ஹோல்சேல்ல எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கம்மியான விலையில தாராவ. கொஞ்சம் கொஞ்சமா கூட வீட்டை ரூபா கொடுத்துக்கிடலாம். இப்படி வரக்கூடியதுல நீ ஏற்றி அனுப்பிட்டா மறு நம்ம கடையில் உள்ள போய் 2000 3000க்கு தான் எடுக்கணும். சரிம்மா நான் ஒண்ணு பேசல. இது இவளுக்கு நல்லதுக்கு பாப்பாவ. ஏன் நீ அப்ப சேலை எடுக்க போறது இல்லையோ? எல்லாருக்கும் நல்லதுக்கு தான் பாக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் திருப்பி விடுங்கனே வண்டிய. சரிம்மா. உமா இந்த வீட்டுக்குள்ள வச்சிட்டு வந்துறீங்க. சின்ன பண்ணிட்டு ஒரு போன் அடிச்சு சொல்லிருமா. சரிக்கே சொல்லியே. நம்மள மட்டும் எல்லாத்துல இருந்து ஒதுக்கி வைக்காவ. போன் அடிக்கிறதுக்கு எந்த நம்பர்லமே இருக்கு. உமால கூப்பிட்டு சொல்லிட்டு போறாவ. நான் ஏன் போக மாட்டேன். இது எங்க வீட்டு வாசல்ல நான் உட்கார்ந்திருக்கேன். அவர் வண்டி இங்க மர கொண்டு வந்தாருன்னா கொஞ்சம் அந்த பக்கம் தெருவுல நிப்பாட்ட வேண்டியதுதானே. எங்க எங்க கொஞ்சம் இங்க அடுக்கல பக்கம் வாங்க. இப்ப தானே மீனை கழுவி தேங்காலாம் திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். மறுபடியும் எதுக்கு கூப்பிடியா? அடுக்கலைக்குள்ள கடந்து எல்லா வேலையும் செய்யுதுனா சும்மா அங்க வந்துகிட்டு கண்டக்கடி இதெல்லாம் கிடக்குது. அடுக்கலையில இருந்து தின்னுகிட்டு இவதான் எல்லாம் செய்யறது மாதிரி வெளியே காமிச்சுக்கிடியா? என்ன ஒரு நல்ல மனைவி. அடிச்ச போனே நின்னுட்டு எந்த ஆள போனாரு? என்ன சின்ன பொண்ணு?
எங்க போன் எடுத்துட்டு கிடக்கு, யாருன்னு பார்த்து பேசிட்டு வரேன். இந்த குழம்பு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணுங்கண்ணே. அப்போ மேடம் இவ்வளவு நேரம் குழம்பு வச்சுட்டு இருந்தீங்க, கொதிக்கிறது மட்டும் நான் பாக்கணும் அப்படிதானே? ரொம்ப கிண்டல் அடிக்காதுங்கண்ணே. நீங்க தான் எல்லாம் வெட்டி திருவி அரைச்சு எடுத்து தந்திய. இப்ப போன் வருவல, அது பெட்ரூம்ல தானே கிடக்கு, எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா நான் எடுத்துட்டு வந்துருப்பேன். இங்க நின்னே பேசிருக்கலாம். நான் என்கிட்ட சொல்லிட்டு போறேன். இப்ப என்ன ஒரு நாள் குழம்பெல்லாம் வச்சா முடியாதோ? நின்னு பாருங்க, நான் போயிட்டாரேன். வியாழக்கல் எப்படி எஸ்கேப் ஆயிட்டா? சரி, இதுல நின்னு போன நாண்டுவோம். சே, போன் கடந்து அடிச்சுட்டே நடக்குது. யாரு? உமா. ஹலோ உமா, சொல்லு. எடி தீபாவளிக்கு சேலை எடுக்க போறோம், வாரியா பாக்க? அப்படியே என்ன வாரேன், உடனே வாரேன். ஒரே நிமிஷம் வை. இவ எங்க கிளம்பி வாரா? எங்க போயிட்டு வரேன்னு ஒரு 3000 ரூபாய் தாங்குங்க. ஆமா, நான் பேங்க்ல அடுக்கி வச்சிருக்கேன். 3000 ரூபாய் வேணுமா? என்னத்துக்கு? எங்க கிளம்பியா? யாரு உனக்கு போன் பண்ணது முத? இப்ப எத்தனை கேள்வி? இப்ப என்ன உங்களுக்கு? உமா தான் போன் அடிச்சா. நான் சேலை எடுக்க போறேன். என்னத்துக்கு சின்ன பண்ணு? என்னத்துக்குன்னா எதுக்காவது எடுப்பேன், தீபாவளிக்கு எடுக்க போறேன். இப்ப தனமா எடுத்தா சிந்துக்க பங்கனுக்கு ஏதோ புதுச்சேலதான் வேணும்னு சொல்லி அதுக்கு ஒண்ணு எடுத்தா, அதே 2500 ரூபாய் ஒரு சீல. இப்ப 3000 ரூபாய் கேக்கா. என்ன கணக்கு பாக்குறீங்களோ? மாதிரி கணக்கு பார்க்காம இருக்க முடியும்? சும்மா அது இதுன்னு கேட்டுடக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு காலம் அப்படி எடுக்க முடியாது. எனக்கு கிறிஸ்துமஸ்க்கு எடுத்துக்கப்பா, நியூ இயர்க்கு எடுத்துக்கப்பா. எத்தனை இஎம்ஐ லோன் எல்லாம் கட்ட வேண்டிய இருக்குது. உன் இஷ்டத்துக்கு ஆடாத சின்ன பண்ணு. ஒழுங்கா வீட்டு நல்லவரை தெரிஞ்சு நடந்துக்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் சும்மா போய் பாத்துட்டு வரேன். போய் பாத்துட்டு வா. சரி, வேண்டான்னு சொன்னா ஏது கொஞ்சம் மனசிறங்கி தருவாருன்னு பார்த்ததுக்கு போவான்ட்டாரு. சரி போவோம். கிறிஸ்துமஸ்க்கு எப்படியும் வேணும் நம்மளுக்கு துணி. இப்ப கேட்ட மாதிரி பிறவு கிடைக்காது. போயிட்டாரே, பாக்காதுங்க அப்படி. சிரிச்சுன்னா அவ்வளவு பல்லையும் கவுத்து விடுவாமா? சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்குது. மனுஷன் இங்க கோவத்துல அடக்கா இவ்விய ஒண்ணு. இவ பண்ணியதெல்லாம் காமெடியாதாமா இருக்கு. என்ன கலெக்ஷன்லாம் புதுசா இப்படி? எல்லாமே நியூ மாடல்மா, புதுசா முதல்ல இங்க தானே வந்திருக்கேன். இப்போ நீங்க தான் உடனே காசு தந்துருவிய, இல்லனாலும் அடுத்த மாசம் வரும்போது சரியா தந்துருவிய. வேற இடத்து வரல எல்லாம் சரியா தரையும் மாட்டேக்காவ. அதனால முதல்ல இங்க வந்து வித்துட்டு போயிருவோம் தான் வந்திருக்கேன். அப்படியா? வினேஷ், சாப்பிட்டியா மக்களே? என்ன சாப்பிட்டா? பாக்கியா? அப்படின்னா என்னது? என்ன மஜலா? எனக்கே ஒண்ணும் புரியலமா. இப்பதான் பேச ஆரம்பிக்க, இனி நல்லா பேசுவோம் பாத்துக்க. ஆமா, இவ்வளவாது பேசணுமா? ஆமா, அந்த பாய் என்னத்துக்குமா? எடி சேலை வந்திருக்குது, பாக்க போறோம். கீழே விரிச்சு எடுத்து போட்டு பாக்க முடியாதுல மக்கா. ஒரு பாயை விரிச்சிட்டோம்னா அவருக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். அதுக்குதான் உமா மாதிரி அதுக்கு தானே பிள்ளைய ஒன்று தந்துட்டு போனா. இப்போ அப்படியா? சரி போய் பாருங்க. எத்தனை சேலம் எடுக்க போறா? ஒண்ணு தான் எடுப்பேன். சித்திக்கு ஒண்ணு எடுப்பேன். சரியான ஆளு, எடுத்துட்டு வா பாப்போம். நீ பாக்க வரியா? இல்ல வேண்டாம், நீங்க போய் பாருங்க. சரி, நான் போறேன். கேட்டேல்வலா, கீழே உட்கார்ந்துறாதீங்க. என்ன பாசம் எங்க அம்மைக்கு எல்லார் மேலயும். எல்லாம் யார கூப்பிட்டா? அத்தையா? ஒரு இடத்துல அமைதி இருக்குது கிடையாது. சின்ன பிள்ளையில போட்ட இடத்துல அம்பாட்டு கிடப்பான். இப்ப மாதிரி எந்திரிச்சு இருந்தாச்சு. எடி இந்த நூடுல்ஸ். எடி கொண்டா. எடி உனக்கு மட்டும் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. கேரு சண்டைக்கு வர மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வைக்க கூடாது பத்துக்க. செஞ்சு பிளேட்ல போட்டு நீ எடுத்துட்டு வந்திருக்கேன். மாதிரி உனக்கு நிறைய இருக்கு, எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு டடக்கா. கரெக்ட்டா தான் பங்கு வச்சிருக்கேன். உண்மைக்கு அதுல கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. செஞ்சுட்டு பங்கு போடும்போது நீ கூப்பிட்டுக்கலாம்ல. நான் வந்து எனக்கு எவ்வளவுன்னு பார்த்து எடுத்துப்பேன். இவளே போட்டு எடுத்துட்டு வருவாளாம். ஆமா, செய்யும்போது கூப்பிட்டதுக்கு வரல, இப்ப மட்டும் பங்கு போட வராளே இவா. நீ அவன் கூட விளையாடிட்டு இருந்தோன்னு நான் போட்டுக்கிட்டே எடுத்தோன்ட்டு தந்தேன். இது தப்பாமா? கொண்டாத. வேணும்னா அங்க போய் எடுத்து தின்னு. எடி கொண்டா, பிள்ளை பாத்துட்டே இருக்கான் பாரு. அவனுக்கு சொத்தல கொடு. அவனுக்கு நான் தனியா போட்டு எடுத்துட்டு வருவேன். வாயை மூடு. என்ன கோவப்படுத்தியாமா? தங்கச்சி, என் தங்கச்சி நொங்கச்சி. நேஸ்குட்டி, நம்ம வெளிய போய் இருப்போமா? இந்த லூசு திங்கத நம்ம பார்க்காண்டாம். நூடுல்ஸா? அம்மா மக்களே, வினேஷ் குட்டி என்ன மக்களே? இன்னாங்க நூடுல்ஸ் சாப்பிடுங்க. என்னது தேங்க் யூ வா? மூஞ்ச பாரு. இந்த குரங்கு மூஞ்சி தள்ளிட்டு தூர போறியா? ஆமா, எங்க மூஞ்செல்லாம் குரங்கு. இவிய மூஞ்சி அந்தால கொரிலாவோட கேவலமா இருக்காட்டி. நீ பேசாத. ருசியான உணவு சாப்பிட போறேன். சொத்தால முட்டையும் நூடுல்ஸும் சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். என்னை வெறுப்பேத்தனே இப்படி பண்ணிட்டு இருக்கா. சாப்பிடு சாப்பிடு மக்களே, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் சேர்ந்து. ரூபாய் எடுத்துட்டு போவோம்.